கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. நான் போனேன்னா கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆயிடும். அதனால நீயே பாத்துக்கோ அப்படின்றியா? நிஷா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். See you. பை. என்ன நீங்களும் எங்க அப்பாவும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டா நம்ம எல்லாருமே ஹாப்பியா இருக்கலாம். பிரியங்கா, பெண்களுக்கு தாய்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்ட்பா. ஆனா சிலருக்கு வந்து இந்த வாய்ப்பு தள்ளி போறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு. என்னதான் மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்திருந்தாலும் அதுல சைடு எஃபெக்ட்ஸ் வந்துட்டு தானே இருக்கு. கரெக்ட். அப்ப அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு என்னதான் தீர்வு? அதை பத்தி பேசுறதுக்காக தான் டாக்டர் மகாலட்சுமி சரவணன் அவர்கள் வந்திருக்காங்க. அதாவது கருச்சிதைவு மற்றும் வாடகை தாய் பத்தி அவங்க டீடைலா சொல்ல போறாங்க. சூப்பர்ப்பா. அப்ப நம்ம உடனே கேட்டுருவோம். பாருங்க மருத்துவ நேரம். வணக்கம் நேர்களே, இந்த மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி நிறையா டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் நிறையா இருந்ததுக்கு விடையளிச்சிட்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய கடிதங்கள் இப்போ சன் டிவிக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு நேர் போட்டிருக்க ஒரு கடிதத்துக்கு உண்டான விடையை நான் சொல்கிறேன். இந்த நேர் மெயினாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கருச்சிதைவு பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க 2-3 வாட்டி டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் போயும் அவங்களுக்கு குழந்தை ஒட்டி அது ப்ராக்ரஸ் ஆகலை. அந்த குழந்தை வந்து சிதைவு ஏற்பட்டிருக்குது. ஸோ இதுக்கு அவங்களுக்கு வாடகத்தாய ஒரு தீர்வாக ஒரு சென்டரில் ஒரு மையத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான பற்றின டவுட்ஸ் பற்றி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து இதை வந்து நாங்கள் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கரு உருவாகி இது இவங்க கர்ப்பப்பையில் நாங்கள் வந்து செலுத்தின பிறகு ஏன் வந்து இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஒட்டாமல் போகுது அப்படின்றதுக்கு உண்டான முக்கிய காரணங்கள் சிலவற்றை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒன்று, மதர் வந்து டயபெட்டிக்காக இருந்தால் இப்படி ஆகலாம். எல்லாருக்குமே எடுத்த உடனே டயபெட்டிஸ் ஏர்லி ஸ்டேஜில் தெரியாது. இவங்களுக்கு வந்து இந்த குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க டயபெட்டிக்கா இல்லை ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட்டில் இருக்காங்களா அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். இதுக்கு அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பையில் போய் நம்ம எந்த அழகில் குழந்தைய உட்கார வைக்கிறோம், அது எப்படி வந்து அவங்களோட கர்ப்பப்பை ஏற்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில சென்டர்ஸில் அவங்களுக்கு இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்றதுக்கு ஹிஸ்ட்ரோலாப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோபி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கர்ப்பப்பைக்குள்ளாரையே போயிட்டு கர்ப்பப்பையில் ஏதாவது சத வளர்ச்சி இருக்குதா, அதை வந்து செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து முழுமையாகவும் இருக்கலாம் இல்லை பார்ஷியலாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் கர்ப்பப்பை ஷேப்பில் வேறுபடலாம். பைகார்னுவேட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஆர்குவேட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதோட வடிவில் மாற்றம் இருந்தாலும் நம்ம டெஸ்ட் டியூப் பேபி பண்ணி உள்ளார பேபி நல்ல பேபி ஒரு பிளாஸ்ட் 5வது நாள் கருவை உட்கார வச்சா கூட கரு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வளர முடியாமல் அபார்ஷன் ஆகிறதுக்கு ரிஸ்க்ஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி இந்த மாதிரி ஒரு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியரோட ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா கண்டிப்பாக 3வது முறை அவங்க டெஸ்ட் டியூப் பேபி போகிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த ஹிஸ்ட்ரோலாப்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு எதுவும் அவங்களுடைய கர்ப்பப்பையில் பிரச்சனை இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறது நல்லது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா இந்த தாய்க்கு வந்து அவங்க உடல்லையே வந்து அணுக்கள் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கருவை ஒரு வாட்டியும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டியும் கரு உருவாகும் போது அந்த கரு வந்து ஒன்று இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்திலேயே ரிஜெக்ட் ஆகிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 months ஆகும்போது அவங்களுக்கு அபார்ஷன்ஸ் மாதிரி ஆகலாம். இல்லை 6th month 7th month கிட்டக்க ப்ரீடர்ம் டெலிவரிஸ் மாதிரி, அதாவது கரு முன்னாடியே டெலிவரி ஆகிடலாம். அண்ட் அதையும் தாண்டி போகும்போது நிறைவு மாதம் 8 மாதம் 9 மாதம் காலகட்டத்தில் கூட அந்த கரு வந்து வயிற்றுக்குள்ளாரையே இறந்து போகிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டிபாடி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையா இருக்குது. லூப்பஸ் ஆன்டிகோயகுலண்ட், ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி, அந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுங்க இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம தேவையான டெஸ்ட்டை எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்டிபாடிஸோட தாக்கம் ஏதாவது இருக்குதா அப்படின்றத பார்க்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி கருச்சிதைவுகள் ஏற்படலாம். அவங்களுக்கு வந்து சீரோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிளட்டில் காட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 பேஷண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணோம்னா எம்பிரிக்கலாக இவங்களுக்கு வந்து ஹெப்பாரின் தெரப்பி கொடுத்தோம். ஹெப்பாரின் தெரப்பி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவை நல்லா ஒட்ட வச்சு இந்த ஆன்டிபாடிஸால் அது அபார்ஷன் ஆகாமையும் ரத்த ஓட்டம் கருக்கு நல்லா போகிற மாதிரியும்
கரு நல்லா வளர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஹெப்பாரின் தெரப்பியில் இருக்கும்போது இந்த பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மானிட்டரிங்கில் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து கட்டாமல் இது வந்து நீராக வைக்கக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த ப்ளீடிங் டைம், கிளாட்டிங் டைம், பிடிடி அப்படின்ற சில முக்கியமான டெஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான டெஸ்ட்ஸ் இல்லை அவங்க எங்ககிட்ட மானிட்டரிங்கில் இருக்கும்போது ஹெப்பாரின் தெரப்பியை கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த ஹெப்பாரினை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஒரு வாரம் அவங்கள ரொம்ப இன்டென்ஸாக மானிட்டர் பண்ணிவிட்டு பேபியை சேஃபாக டெலிவர் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேருக்கு தெரியாத ஒன்று மரபணுக்கள் பிரச்சனை, குரோமோசோமல் ப்ராப்ளம். இப்போது நம்ம நார்மலாக ஒரு ஆணை வந்து 46XY குரோமோசோம் இருக்கணும் அப்படின்றது தேவை. அதே மாதிரி ஒரு பெண் வந்து 46XX இருக்கணும் அப்படின்றது முக்கியம். ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கைகள் கரெக்டாக இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரக்சரல் இது கரெக்டாக இருக்கும். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கலாம். அதாவது இங்கே இருக்க வேண்டிய 3வது குரோமோசோமில் இருக்க வேண்டிய மரபணுக்கள் வந்து மாறி 11வது இடத்துல இருக்கும், 11ல் இருக்க வேண்டியது 13ல் இருக்கும். ஸோ நம்ம பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரக்சரல் ஸ்டடின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய சென்டர்ஸில் கேரியோடைப்பிங் நார்மல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பட் அதுக்கு நிறைய பேண்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக ஒரு அபார்ஷன் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான சில குரோமோசோம்ஸ் இருக்குது. அதை நம்ம எடுத்து ரெசால்வ் பண்ணி பேண்டிங் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த குரோமோசோமில் வந்து ஏதாவது ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கா, டெலீஷன் இருக்குதா, அந்த லெவலுக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அது என்ன பிரச்சனை அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெனட்டிக் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மெயினாக வந்து கவுன்சிலிங் தான். அவங்களுக்கு வந்து இது என்ன ப்ராப்ளம், இது வந்து அவங்களுக்கு திரும்ப ரெக்கர் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு 1 in 4 ப்ரெக்னன்சிஸ் நார்மலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா நார்மல் ப்ரெக்னன்சி கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஒரு சில இது மேஜர் டெலீஷனாக இருக்கும்போது அது வந்து அவங்களுக்கு கரு ஃபார்ம் ஆகிறதுனாலே அது வந்து அப்நார்மல் பேபிஸாக தான் வரும். ஸோ அந்த மாதிரி பேபிஸை வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேபியில் பண்ணி போட்டோம்னாலும் திரும்ப அவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்கள டோனர் ஊசைட் போக சொல்லுவோம். ஸோ இன்னொருத்தருடைய கருமுட்டையை எடுத்து அது அவங்களுடைய கணவரோட உயிரணுக்களோட சேர்த்து கருவாக்கி அவங்களுக்கு கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்தும் போது கண்டிப்பாக அந்த கரு ஒட்டி வளர்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த மரபணுக்கள் பிரச்சனை அவங்க கணவர்கிட்ட இருந்ததுன்னா அவருக்கும் இந்த ப்ராப்ளம் வந்து எந்த குரோமோசோமில் இருக்குது அப்படின்றத நாங்கள் படித்து ஃபர்தராக வந்து கணவருக்கு உண்டான பிரச்சனை ரெக்கர் ஆகும். இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் பேபியாக வளர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது ஜெனட்டிக் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரூவனாக இருந்ததுன்னா அதே மாதிரி அவங்களுக்கு அதை புரிய வச்சுட்டு நீங்கள் எத்தனை வாட்டி உங்களோட உயிரணுக்களில் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு திரும்ப கருச்சிதைவுகள் தான் ஏற்படும், இல்லை அதை நம்ம போட்டாலும் ஒட்டும் ஆனால் வளராது, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சுட்டு திரும்பி அவங்க வில்லிங்காக இருந்தாங்கன்னா அவங்க வந்து டோனர் ஸ்பாம்ஸ்க்கு போகலாம். ஸோ அந்த டோனர்ஸை நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரிசம்பிளன்ஸ் பார்ப்போம். அவங்க வந்திருக்க பேஷண்ட்டுக்கு அவங்க வந்து ரிசம்பிளிங்காக இருக்காங்களா, அவங்களோட ஹேர் கலர், அவங்களோட கண்ணோட பியூப்பிள்ஸ் கலர் எல்லாமே ரிசம்பிளிங்காக இருக்குது, அவங்களோட பிளட் குரூப் மேட்சிங்காக இருக்குதா அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு க்ளோஸ் மேட்சிங் உள்ள டோனர்ஸாக கொண்டு வந்து நம்ம செய்யும்போது அவங்களுடைய ஃபேமிலி ரிசம்பிளன்ஸ் அவங்களுக்கு இருக்கிற மாதிரியும் இருக்கும். அது ஒரு வேற்று குழந்தை மாதிரி தெரியாது அவங்க குடும்பத்தில் வளரும்போது. இதுக்கு அடுத்து இப்போ புதுசாக வந்திருக்கிற ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் லியூகோசைட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி அடிக்கடி கரு ஒட்டி அபார்ஷன் ஆகுறவங்களுக்கு இது இப்போ புதுசாக பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ரத்தத்தில் இருக்கிற அந்த வெள்ளை கரு அணுக்கள் அதை எடுத்து அதுக்குன்னு ப்ரிப்பரேஷன் மீடியா இருக்குது, அதில் சுத்தப்படுத்தி அந்த வெள்ளை கரு அணுக்களை வந்து அவங்களுடைய மனைவியோட ரத்தத்தில் கொஞ்சமாக அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் உள்ளர அவங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களோட இம்யூன் சிஸ்டம், இவங்களோட எதிர்ப்பு தன்மை உடம்புல வந்து அந்த கரு அணுக்களை ரிஜெக்ட் பண்ணாமல் ஏற்றுக்க ஆரம்பிக்குது. ஸோ முதல் டைம், 2வது டைம், 3வது டைம்னு போகும்போது இவங்களோட பிளட் அவங்களோட மிக்ஸ் ஆகும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இந்த மனைவியோட உடலில் ஏற்படுது. ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கணவர்கிட்ட இருந்து வரக்கூடிய குழந்தைய இவங்களுடைய உடலில் இருக்கிற இம்யூன் சிஸ்டம் அதை ஒரு ஃபாரினாக பார்க்காது, அதாவது இது தேவையில்லாத ஒரு பொருள்னு நினச்சி அதை வெளியில் தள்ளாமல் அதை வந்து இவங்களோட கர்ப்பப்பை ஏற்று அந்த கர்ப்பப்பைக்குள்ளார அது வளர ஆரம்பிக்கும். ஸோ இது இப்போ புதுசாக வந்திருக்கிற ட்ரீட்மெண்ட். இது வரைக்கும் ஒரு 2-3 பேஷண்ட்ஸ் நாங்கள் இந்த மாதிரி பண்ணி நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இது அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட். இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் தெரப்பி எல்லாமே வந்துடும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி மரபணுக்கள் பிரச்சனை இருந்ததுன்னா டோனர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலான்னு. ப்ராபப்ளி இன்னொரு ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷ காலகட்டத்தில் ஜீன் தெரப்பி இப்போவே நிறைய ஸ்டடீஸில் ஃபேமஸாக வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த ஜீன் தெரப்பி வந்துருச்சுதுன்னா
இந்த மரபணுக்கள் பிரச்சனைகள் இருந்தா கூட அதுக்கும் தீர்வு கண்டு இவங்களுடைய ஓன் உயிரணுக்களை வச்சே இவங்களுக்கு கரு கண்டிப்பா உற்பத்தி பண்ணி இவங்க கர்ப்பப்பையில செலுத்தி நம்ம கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும், நம்பிக்கை கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி கருச்சிதைவுகள் இருக்கிறதுக்கு வாடகை தாய் தான் வந்து தீர்வா அப்படின்றது தான் இந்த நேயரோட கேள்வி. ஸோ எல்லாத்துக்கும் வாடகை தாய் தான் தீர்வு அப்படின்றது கிடையாது. கண்டிப்பா உங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத நம்ம நல்லா நுண்ணியமா போய் பார்த்து உங்களுக்கு என்னென்ன தீர்வுகள் கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்றத நாங்க சொல்ல முடியும். கடைசி ஆப்ஷனா வாடகை தாயை என்னைக்குமே நம்ம வந்து வச்சுக்கலாம். எதுவுமே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடைசி ஆப்ஷனா நம்ம இதுக்கு வச்சுக்கலாம். கிளம்பு 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 வா. கிளம்பணும்.